Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. நான் தான் உங்கள் குரல் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஹெல்மெட் த 4 செகண்ட் சைல்ட் சாப்டர் 2 தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்கலன்னா மறக்காம பார்த்துட்டு வந்துடுங்க. போன எபிசோடில் நம்ம ஹீரோ வந்து யாரோ ஒரு புது மனுஷன் இருக்கான், அவனை நான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வேகமாக போயிருப்பான். அங்கேருந்து தான் கனெக்டிவ் ஆகுது. அப்போ நம்ம ஹீரோ மூச்சு வாங்க அப்படி ஓடிக்கிட்டு இருக்கான். பார்த்தா அவன் வந்து ஒரு ஃபாரஸ்ட்டோட சைடுக்கு வந்துட்டான். அப்போ இதுதான் அவன் சொன்ன இடமா, அதாவது எல்கா சொன்ன இடமா அப்படின்னு ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். பார்த்தா அவனுக்கு முன்னாடி ஒரு பெரிய செவுறு மாதிரி அது கட்டையில் அடித்து வச்ச மாதிரி இருக்குது. அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா அந்த செவுத்தை தாண்டி அப்படியே இந்த சைடு குதிக்கிறான். அப்போனா இந்த இடத்துல தான் அந்த ஒரே ஒரு ஹியூமன் வாழ்வானா. ஃபைனலாக நான் இந்த இடத்துக்கு வரேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கும்போது யாரோ பின்னாடி ஹீரோவோட மண்டையை பிடிச்சி தட்டி அப்படியே தரையில் வந்து நசுக்கிறாங்க. நம்ம ஹீரோ அப்படின்னு கத்துறான். பார்த்தா அது யாரோ ஒருத்தர் வந்து நம்ம ஹீரோ தலையை பிடிச்சி நசுக்கிறாங்க. அந்த நசுக்கில் சுற்றி இருக்கிற அந்த ஃபோர்ஸில் காற்றுல பறந்துக்கிட்டு இருக்கு. யார் நீ, உன்னை யார் இங்கே அமுச்சு விட்டா அப்படின்னு கேட்குறாங்க. நான் யாரை அமுச்சு விடல, நான் தனியாக தான் இருக்கேன் அப்படின்னு வந்து ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அது போக எல்கா தான் சொன்னான் என்கிட்ட அப்படின்னு சொல்லும்போது, எல்காவா? ஆமாம், அவன் தான் இங்கே சொன்னான், ஏதோ ஹியூமன் இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கான்னு. ஓ அப்படியா, சரின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் வந்து ஹீரோ தலையிலேருந்து அந்த கையை எடுக்கிறான். அப்போ தான் நம்ம ஹீரோவுக்கு வந்து மூச்சு விட்றான். ஏன்னா ஃபுல்லாக வந்து அழுத்தி பிடிக்கும்போது நம்ம ஹீரோனால எதுவும் பண்ண முடியல. அவ்வளோ ப்ரெஷரில் வந்து நம்ம ஹீரோ வந்திருக்கான். சரி, இங்கே எதுக்காக வந்திருக்க அப்படின்னு அந்த பெரியவர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை நீங்கள் சும்மா ஹியூமனை பார்க்கணுன்னு வந்ததுதானா, அப்போ நீ தப்பான பர்சனை பார்க்க வந்துட்ட அப்படின்னு வந்து அந்த பெரியவர் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து இல்லை நான் அதுக்கு வரல, நான் வந்து அப்படின்னு ஹீரோ இழுத்துக்கிட்டு இருக்கான். அப்போது அந்த பெரியவர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம ஹீரோ வந்து அப்படியே நெஞ்சு நிமித்துக்கிட்டு அந்த பெரியவர்கிட்ட போயிட்டு எனக்கு இந்த ஃபாரஸ்ட்டை விட்டு போகணும் அப்போ நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான் கான்ஃபிடென்ட்டோட. ஓ இவ்வளோ நேரம் கேட்டுக்கிட்டு இருந்த அந்த பெரியவர் அவரோட பேர் சொல்கிறாரு. என் பெயர் டேரியன், உன் பேர் என்னடா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து ஹெல்மெட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, உனக்கு இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகணுமா அப்படின்னு வந்து டேரியன் கேட்குறாங்க. ஆமாம், எல்கா தான் சொல்லிச்சு உனக்கு இந்த இடத்த விட்டு எப்படி வெளியே போகணும்னு அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஓ அப்போனா நீ இந்த இடத்த விட்டு போகணுன்னு நினச்சிக்கிட்டு இருக்க, ஆனால் வெளியே இருக்கிற அந்த வேர்ல்டு வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாகவும் பீஸ்ஃபுல்லாகவும் இருக்காது நீ நினைக்கிற மாதிரி அப்படின்னு டேரியன் சொல்லிகிட்டு இருக்காங்க. எந்த மாதிரி அப்படின்னு வந்து ஹீரோ கேட்குறானா, ஹியூமன்ஸோட பாடி வீக்காக இருக்கும், அவங்களுக்கு பெரிய ஷார்ப்பான நெகமும் கிடையாது, பல்லும் கிடையாது, ஆனால் அவங்க க்ரூவல்லையும் கன்னிங்கையும் வச்சுருப்பாங்க. ஒரு நாட்டை அழிக்கணும்னா அவங்க மற்ற நாட்டோட அலைன்ஸ் பண்ணி அழிப்பாங்க, அதே மாதிரி கூட இருக்க நாட்டை பிட்ரேட் பண்ணியும் அழிப்பாங்க. அப்படிப்பட்டது தான் ஹியூமன் பீயிங்ஸு அப்படின்னு வந்து டேரியன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அம்மா நீ இந்த ஃபாரஸ்ட்டில் தான் பிறந்தியா அப்படின்னு டேரியன் கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னு, இல்லை நான் பிறந்து என்னை இங்கே யாரோ அமுச்சு விட்டாங்க அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஓ அப்போனா வந்து உன் உடம்புல வந்து அந்த சீட் ஆஃப் டார்க்னஸ் இருக்கும் அப்படி தானே அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் அப்படின்னு ஹீரோ வந்து அவன் நெஞ்சை தொட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏன்னா அந்த நெஞ்சில் அந்த ஹார்ட்டில் தான் அந்த சீட் ஆஃப் டார்க்னஸ் இருக்குது. ஆனால் பொதுவாக பார்த்தாவே இந்த மாதிரி சீட் ஆஃப் டார்க்னஸோட பிறந்தாங்கன்னா அவங்கள உடனே கொலை பண்ணிடுவாங்களே. அப்போ உன் வாழ்க்கையை இப்படி விட்டுருக்காங்கன்னா நீ ஏதாச்சும் ஒரு பெரிய ஃபேமிலியிலேருந்து தான் வந்திருப்ப. லைக் அட்லீஸ்ட் நீ ஏதாச்சும் ஒரு நோபலாக கூட இருக்கலாம் அப்படின்னு வந்து டேரியன் சொல்லிட்டு இருக்கும்போது, நோபலா அப்படின்னா என்னது அப்படின்னு ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்போனா நீ கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு பெரிய ஃபேமிலியில் தான் வந்திருப்ப. அவங்க வந்து அந்த காரணத்தினால தான் உன்னை வந்து இந்த மாதிரி ஃபாரஸ்ட்டில் விட்டுருப்பாங்க. அது போக அந்த லிப்படுக்கு நான் ஒரு கடமை இருக்குது. சரி குழந்தை, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு. நீ இந்த ஃபாரஸ்ட்டுக்கு வந்த காரணம் என்ன தெரியுமா? அதுக்கு அந்த சீட் ஆஃப் டார்க்னஸ் உடம்புல இருக்கிறது தான். அது எவ்வளோ காலத்துக்கு உன் உடம்புல இருக்கோ அவ்வளோ காலத்துக்கு இங்கே இருக்க மான்ஸ்டர்ஸ் உன்னைய வந்து சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த ஃபாரஸ்ட்டில் இருக்க எல்லாமே வந்து உன்னை சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இல்லை கண்டிப்பாக இந்த ஃபாரஸ்ட்டை விட்டு லீவ் பண்ணுமா, இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி இந்த மான்ஸ்டர்ஸ்லேருந்து ஸ்ட்ரகிள் பண்ணி நீ அந்த ஹியூமன் உலகம் போனால் நீ செத்துருவ, நீ கண்டிப்பாக போகணுமா அப்படின்னு வந்து டேரியன் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ தலையை மட்டும் ஆட்டுறான், நான் கண்டிப்பாக போவேன்னு. அப்போது சரி ஓகே, அப்போ நான் உன் முடிவை நீ எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு டேரியன் என்ன பண்ணுறான்னா ஹீரோவை அப்படியே தூக்குறாங்க. ஏய்
ஏய் எதுக்கியா தூக்குறா என்னை கீழே இறக்கியா அப்படின்னு வந்து ஹீரோ கத்திக்கிட்டு இருக்கான். உனக்கு படுற கொஞ்சம் கோவப்படுற உனக்கு கோவலாம் பண்ண தெரியுமா அப்படின்னு வந்து டேரியன் வந்து நக்கலாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் ஒன்று சொல்கிறேன், உனக்கு இப்போ வந்து அந்த ஹியூமனோட உலகத்துக்கு போகணும்னா நீ ஹியூமனாக மாறணும். அதனால என் கூட வா, நான் உன்னை ஹியூமனாக மாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே நம்ம ஹீரோ என்னை ஏன்டா இப்படி தூக்கி வச்சிருக்க இறக்குடா அப்படின்னு தான் கோவத்திலே தான் இருக்கான். டேரியன் வந்து ஹீரோ தூக்கிட்டு போகும்போது நம்ம ஹீரோ என்ன கேட்குறான்னா, ஆமா நான் இந்த இடத்த விட்டு எப்படி போகிறது அப்படின்னு கேட்கும்போது நீ அப்போ டேரியன் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ அதுக்கு முதல் இந்த ஃபாரஸ்ட்டோட பேரியரை தாண்டி போகணும். ஆனால் இப்போ இருக்கிற உன்னோட கரண்ட் ஸ்டேஜ் வச்சு நீ கண்டிப்பாக இந்த ஃபாரஸ்ட்டை விட்டே தாண்ட மாட்ட. ஸோ இப்போதைக்கு உனக்கு அது தேவையில்ல அப்படின்னு டேரியன் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா நீ ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங் ஆகணும், அதுக்கடுத்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரை வந்து நீ போய் மீட் பண்ணணும், அவருக்கு தெரியும் அதை எப்படி வெளியே போகணும்னு அப்படின்னு வந்து டேரியன் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ யார் அப்படின்னு கேட்குறாங்க. அது என்னால் இப்போ சொல்ல முடியாது அப்படின்னு வந்து டேரியன் சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்ட்ராங் ஆகணுமா, அது எப்படி நான் பண்ணுறது அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கான். அப்போ டேரியன் வந்து ஒரு ட்ரீ ஹவுஸ் கிட்ட வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ஸ்ட்ராங் ஆகலாம் நான் பார்த்துக்கிறேன், நான் என்ன சொல்கிறேனோ அதில் நீ செய்யணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது அப்போ அந்த ட்ரீ ஹவுஸுக்குள்ளே வந்தோடனே ஒரு குச்சி கீழே விழுகுது. டேரியன் எதுக்குடா நான் அதெல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா தொடப்பு கட்ட நம்ம டேரியன் என்ன சொல்கிறேன்னா, ஹியூமன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ வந்து கூட்டம் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆமாம் எதுக்கு இந்த மாதிரி இடத்துல வாழ்ந்துக்கிட்டு இருக்க, இந்த இடம் ரொம்ப டேட்டியாக இருக்குல்ல அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்கான். வெறும் ஃபாரஸ்ட்டில் வர்றது உனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கா அப்படின்னு வந்து டேரியன் கேட்டுக்கிட்டு இருக்கான். இவன் என்ன சொன்னான்னு நான் சொல்கிற பிச்சு கேட்குறானா, இவன் ஏதோ பண்ணுறான், இவன் வந்து இவனை பார்த்தா நீ ஸ்ட்ராங் ஆக்குற மாதிரியே தெரில அப்படின்னு ஹீரோ வந்து கடுப்பாக்கிட்டு இருக்கான். அப்போ டேரியன் வந்து அங்கே இருக்க வைக்கோல் வச்சு ஒரு பெட்டு மாதிரி ரெடி பண்ணுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு அது என்னது அப்படின்னு கேட்குறானா, இதாண்டா அவன் பெட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது பெட்டா அப்படின்னு போய் நம்ம ஹீரோ போய் படுக்கிறான். சாஃப்டாக இருக்கு அப்படின்னு பார்க்குறான். சரி அப்போ நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன் ஓகேவா அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ சொல்கிறான் அந்த பெட்டை பார்த்தோன்னே. எவ்வளோ சோம்பேறியாக இருக்க, இன்னும் உனக்கு எக்கச்சக்கமாக சொல்லணும், ஆனாலும் எந்திரி அப்படின்னு டேரியன் சொல்லிட்டு இருக்காங்களா. அப்போ டேரியன் வந்து கையில் வந்து ஒரு துணி எடுத்து கொடுக்குறாங்க. இதை மாற்ற அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ அந்த ட்ரெஸ்ஸை மாற்றினதுக்கு அடுத்து இது என்ன ரொம்ப டைட்டாக அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ டேரியன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹியூமன்ஸ்லாம் இதாக வேர் பண்ணுவாங்க, அது போக இந்த மாதிரி என்றாலாம் அவ்வளோலாம் கிடையாது, அதனால் இதை டேமேஜ் பண்ணிடாத, உனக்கு வேறு ட்ரெஸ்ஸு கிடையாது அப்படின்னு டேரியன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ வந்து ஓகே சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த சைடு பார்த்தா ஒரு பெரிய பிரான்ச்சை காமிக்கிறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோவும் சரி டேரியனும் சரி அந்த காட்டுக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பிரான்ச்சை காமிக்கிறாங்க. பார்த்தா நம்ம டேரனும் சரி ஹீரோவும் சரி அப்படியே அந்த ஃபாரஸ்ட்டில் நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன கேட்குறான்னா, ஆமாம் எதுக்காக நம்ம வெளியே சுற்றிக்கிட்டு இருக்கோம் அப்போ நம்ம ஹீரோ கேட்கும்போது அதுக்கு டேரியன் என்ன சொல்கிறான்னா, உனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டுது, உனக்கு சில விஷயத்த சொல்லி கொடுக்கணும், அதனால் நீ என் கூட வா, உனக்கு எது சாப்பிட்ணும் சாப்பிடக்கூடாது அதை பற்றி நான் சொல்லித்தரேன் அப்படின்னு டேரியன் சொல்லி நம்ம ஹீரோ இழுத்துட்டு போயிட்டுருக்கான், அதாவது கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். இங்கே பார்த்தியா என் பையில் இந்த விஷயத்தெல்லாம் நீ சாப்பிடக்கூடாது, ஆனால் இதை நீ எப்படி சாப்பிட்ணும் நான் சொல்லித்தரேன் அப்படின்னு டேரியன் வந்து அந்த பையிலேருந்து ஒரே ஒரு ரூட் எடுத்து காமிக்கிறான். அதுக்குள்ளே பார்த்தா ஒரு டிமானிக் கோர் இருக்குது. இந்த டிமானிக் கோரில் தான் எக்கச்சக்கமான டிமானிக் எனர்ஜி இருக்கும். இதை அப்படியே கன்சியூம் பண்ணால் அது உடம்புக்கு வந்து அன்ஹெல்த்தி. அதனால வந்து இந்த டிமானிக் கோரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணோம். ரிமூவ் பண்ணதுக்கு அடுத்து இந்த வாட்டர் இருக்குல்ல, அதாவது இந்த ஃபாரஸ்ட்டில் இந்த வாட்டரில் மட்டும்தான் இந்த டிமானிக் எனர்ஜி இருக்காது, பட் மற்ற எல்லா இடத்துலையும் இந்த டிமானிக் கோர் கண்டிப்பாக இருக்கும். அப்போ நீ என்ன பண்ண, அந்த டிமானிக் கோரை எடுத்துட்டு இதில் வந்து நல்லா வாஷ் பண்ணோம். வாஷ் பண்ணனா இந்த டிமானிக் கோரை வந்து நல்லா இந்த தண்ணி வந்து பியூரிஃபைட் பண்ணிடும். அதுக்கடுத்து இதை நீ சாப்பிட்லாம், எங்கே ஒரு கடி அப்படின்னு வந்து டேரன் வந்து நம்ம ஹீரோட்ட கொடுக்கும்போது நம்ம ஹீரோ அது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படியா சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதை கடிச்சிக்கிட்டு இருக்கான். இப்போ தான் எனக்கு தெரியுது பிளான்ட்டு கூட நம்மளால சாப்பிட முடியுமா, நல்லா இருக்கே அப்படின்னு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா இதெல்லாம் ஹீரோ வந்து இந்த மாதிரி பிளான்ட்டை சாப்பிட்டதே கிடையாது. சரி நீ சாப்பிட்டு முடிச்சிட்டாலும் நம்ம கிளம்பி போகலாமா அப்படின்னு நம்ம டேரன் கேட்கும்போது ஓகே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா நம்ம ஹீரோ ரொம்ப வெறுப்பாக கடுப்பாயிட்டு இருக்கான். எனக்கு ஹியூமன் நாலேஜ் மட்டும்தானே தேவை அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். என்னென்னு பார்த்தா அவன் கையில் 2 பக்கெட்டை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் எதுக்கு நான் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம், இந்த தண்ணி எடுக்க ஹியூமன் வேலையா, இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஹீரோ கத்திக்கிட்டே அந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏன்னா டேரன் இது எல்லாத்தையும் பண்ணணும்னு வந்து ஆர்டர் பண்ணியிருக்கான். அப்போது நம்ம ஹீரோக்கு பின்னாடி வந்து ஒரு பேந்தர் வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ அதை கண்டுக்காம இவன் என்ன இவ்வளோ கசகசன்னு இருக்கான், நீ ரொம்ப வேலை வாங்கிட்டு இருக்கான், இவன் வந்து என்னை டென்ஷன் வாங்கிட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து கடுப்பாகிட்டு இருக்கான். அப்புறம் பின்னாலேருந்து எல்கா வந்து நம்ம ஹீரோவை அப்படியே அட்டாக் பண்ண பக்கத்தில் வந்துக்கிட்டு இருக்கா, அதான் விளையாட்டுக்கு அட்டாக் பண்ணுறான். அப்போ நம்ம ஹீரோ அதில் வந்து அப்படின்னு வந்து எல்கா நீ என்ன இங்கே பண்ணுற அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ பார்த்துட்டு கத்திக்கிட்டு இருக்கான்.
நான் என்ன பண்ணுறேன்னா உன்னைய பார்த்தா ஏதோ ஃபன்னியாக பண்ணுற மாதிரி இருக்கே அப்படின்னு வந்து எல்கா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவன் தான் என்கிட்ட சொன்னான் கொஞ்சம் தண்ணி பிடிக்கணும்னு, அதான் நான் இதை பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஓ அந்த அந்த மனுஷ பையன் சொன்னால் நீ கேட்குற, ஆனால் நான் சொன்ன நீ கேட்க மாட்டியா அப்படின்னு எல்கா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவன் தான் சொன்னேன் என்னை ஸ்ட்ராங் ஆக்குவேன் அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி சரி நீ ஸ்ட்ராங் ஆனதுக்கு அடுத்து என்ன இந்த ஃபாரஸ்ட் விட்டு போறியா அப்படின்னு எல்கா கேட்குறான். அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நீ தான் சொன்ன நான் வந்து ஒரு டிமானிக் பீஸ்ட் கிடையாதுன்னு, அப்போது நான் அந்த ஹியூமன் வேர்ல்டுக்கு போகிறது தானே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஹீரோ கொஞ்சம் சோகமாகவும் கொஞ்சம் அந்த பார்க்க எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு இந்த ஸ்டேஜில் இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கான். எனக்கு இந்த இடத்த விட்டு போனால் ஏதாச்சும் நல்லது நடக்குமா அப்படின்னு வந்து எல்கா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, எனக்கு தெரியாது, ஆனால் நான் இங்கே இருந்தால் மட்டும் ஏதாச்சும் நல்லது நடக்க போதா அப்படின்னு ஹீரோ வந்து கவுண்டர் பார்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கான். அது போக நான் உன்னை அப்புறம் பார்க்குறேன், எனக்கு இவன் வேலை கொடுத்துருக்காங்க, நான் போய் செய்ய போகிறேன் அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ வந்து எல்காட்ட சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம எல்காவும் கொஞ்சம் சோகமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா 10 வருஷமாக நம்ம ஹீரோ வளர்த்துருப்பாங்கல்ல அந்த இது. சரி அவன் நல்லா தான் இருப்பான், அவன் நல்லா தான் வாழ்வான் அப்படின்னு எல்கா ஒரு மனசை தேத்திக்கிட்டு அப்படியே போய்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கெட்லேருந்து யாரும் தண்ணியை எரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா நம்ம ஹீரோ மேலே தான் அந்த தண்ணி விழுகுது. ஹீரோ வந்து அந்த குளில் அப்படின்னு இருக்கான். ஒழுங்கா ஸ்ட்ரைட்டாக நில்லு, அப்படியே உட்காரு, இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு வந்து எல்கா வந்து பின்னாடி ப்ராக்டிஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அதுக்கேற்ற மாதிரி கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இது டேரன் எனக்கு ஏற்கனவே டயர்ட் ஆகிடுச்சு, நான் எப்போ தான் இந்த ஃபாரஸ்ட் விட்டு போவேன், நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்கணுமா அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ கடுப்பில் கத்திக்கிட்டு இருக்கான். இவன் கூட்டிகிட்டு போக மாட்டான், அதுக்கு போல என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அது போக டேவிட் எவ்வளோ தான் இப்படியே இருக்கிறது, பொசிஷன் மாத்திரம் எவ்வளோ தண்ணியை வர அடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ அழுதுகிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். அப்போது டேரன் வந்து பரவாயில்லையே அவன் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டான், அது போக அவன் இந்த ஃபாரஸ்ட்டில் 10 வருஷம் இருந்தது சும்மா இல்லை போல், கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கான், அவன் ஃபிசிக்ஸு நல்லா தான் இருக்குது அப்படின்னு டேரியன் வந்து அட்மியர் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஹீரோ. ஆனால் நம்ம ஹீரோ தான் எவ்வளோ தான் இப்படியே நிற்கிறது அப்படின்னு வந்து கடுப்பாகிட்டு இருக்கான். அவன் உடம்புல வேணால் சீ ஆஃப் டார்க்னஸ் இருக்கலாம், அதோட பிறந்திருக்கலாம், ஆனால் இவனுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறது கண்டிப்பாக ஒர்த்து தான் அப்படின்னு டேரியன் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போது அந்த இடத்துல சன்செட் ஆகுது. இந்த ஹெல்மெட் வந்து ரொம்ப டயர்டாயிட்டா. அப்போ வந்து டேரியன் என்ன சொல்கிறான்னா, சரி ஹெல்மெட் இதோட நிப்பாட்டிக்கோ, போய் கொஞ்ச உட்காரு அப்படின்னு சொல்லும் போது தான் நம்ம ஹெல்மெட் வந்து அப்படியே அந்த இடத்துலேருந்து கொலாப்ஸ் ஆகிறான். இப்பயாச்சும் சொன்னியே அப்படின்னு சொல்லி நம்ம ஹெல்மெட் மொத்தமாக அப்படியே மயக்கம் போட்டு கொடுக்குறான். அது டேரியன் வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறானா. சரி சரி அப்படின்னு வந்து டேரியன் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சூப்பர் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோக்கு. இதான் ஸ்பூன், இப்படி தான் சாப்பிட்னு சொல்லும்போது சவரு இது என்னது ஃபுட், இது என்ன பூனா அப்படின்னா என்னது, அதான் எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அதை எடுத்து வாயில் வைக்கிறான். அப்போது அதை வந்து அவனுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, சூப்பராக ஏமி 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 அப்படின்னு வந்து வேகமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அது டேரியன் பார்த்துக்கிட்டு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஆமாம் இது பேர் என்ன சொன்ன, சூப்பு 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 சூப்பராக இருக்குது அப்படின்னு வந்து ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்புறம் அவன் வாயில் பார்த்தா எக்கச்சக்கமானது ஒட்டிக்கிட்டு இருக்கா. அப்போ வந்து டேரியன் எந்திரிக்கிறத நம்ம ஹீரோ பார்க்குறேன். எங்கே எந்திரிக்கா டேரியன், நீ சாப்பிட மாட்டியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது இல்லை நான் என்ன செய்கிறேன்னா அதை நீ பாரு அப்படின்னு வந்து டேரியன் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஹெல்மெட் நீ இங்கே வந்ததுக்கு காரணம் இந்த ஃபாரஸ்ட் விட்டு போகணும் தானே, அதுக்கடுத்து இப்போ நீ ஸ்ட்ராங் ஆகணும் தானே பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு வந்து டேரியன் சொல்லிட்டு இருக்காங்க. அது போக நீ போக இந்த ஃபாரஸ்ட்டில் இருக்கிற டிமானிக் பீஸ்ட் நீ கிடையாது, நீ வெறும் ஒரு வீக் ஹியூமன் தான். உன்கிட்ட வந்து பெரிய நெகமும் கிடையாது, பெரிய ஷார்ப்பான பல்லும் கிடையாது. அது போக நீ எவ்வளோதான் வந்து கஷ்டப்பட்டு ட்ரெயின் பண்ணணும், உன்னோட ஹியூமன் பாடி ஒரு லிமிட்டில் தான் இருக்கும் அப்படின்னு நம்ம டேரன் சொல்லிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோக்கு புரியலை, அவன் வாட்டுக்கு சோறு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அதனால நாள்லேருந்து உனக்கு நான் ஸ்வாட்ஸ்மேனை சொல்லி கொடுக்கலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து டேரன் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் உனக்கு ஒன்று காமிக்கணும், ஸ்வாடுனா என்னன்னு அப்படின்னு வந்து டேரன் சொல்கிறாங்க. அதோட இந்த சாப்டர் முடியுது. ஸோ பேசிக்கலி டேரன் வந்து நம்ம ஹீரோ வந்து ஸ்ட்ராங்காக ஆக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது போக ஹீரோக்கு வந்து இந்த ஸ்வாட்னா என்னன்னு தெரியாது. ஸோ அதுனா எப்படி இருக்கும், இது எப்படி ட்ரைனிங் பண்ணுறேன்னு ஃபுல்லாக இந்த 10 சாப்டருக்கு அடுத்து ஃபுல்லாக இந்த ட்ரைனிங் தான் போகும். நம்ம ஹீரோ எப்படி ட்ரெயின் ஆகுறான், எப்படி வந்து அந்த ஃபாரஸ்ட்டை தாண்டானா இல்லையா, இப்போதைக்கு அதான் கோல். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை மக்களே.